அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். I am Sudarshan from Neet Strategies in Tamil. Welcome back to my channel. I hope இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Neet 2021 ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதை எப்படி NTA டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க 2021 அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்ப ஒரு இமெயில் ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இதுதான் என்னோட இமெயில் ஐடின்னு சொல்லி NTAல அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண அந்த மெயில் ஐடிக்கு NTA அவங்களோட நீட் ஸ்கோர் கார்டை, அந்த ஸ்டூடெண்ட்டோட ஸ்கோர் கார்டை ஒரு PDF ஃபார்மேட்டில் மெயில் பண்ணியிருக்காங்க. ஸ்கோர் கார்டில் வந்து ஒரு PDF மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த PDFல ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட் இருக்கும். அவங்களோட மார்க் என்ன, ஆல் இண்டியா ரேங்க் என்னங்கிறத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு PDF ஃபார்மேட்டில் ஒரு மெயிலாக அவங்களோட அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் NTA வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரிசல்ட்டா டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இப்போ வாங்க இதுல ஸ்டூடண்ட்ஸ் ஃபேஸ் பண்ற மேஜர் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வரேன். ஓகே, த ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன சொல்ல நினைச்சேன்னா, இவங்க ஒரு மெயிலாக சென்ட் பண்ணதுனால ஒரு சில பேருக்கு வந்துருச்சு, ஒரு சில பேருக்கு இன்னும் மெயில் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு மெயில் வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அதுதான் உங்களோட அஃபிஷியல் ஸ்கோர், பத்திரமா வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு, நிறைய பேருக்கு இன்னும் மெயில் வந்து ரீச் ஆகலன்னு சொன்னீங்க. ஸோ யாரும் பேனிக் ஆக வேணாம். உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு ரிசல்ட் வரும், பொறுமையாக உங்களுக்கு அனுப்புவாங்க. 16 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. அவங்களோட சர்வர்லேருந்து ஒவ்வொருத்தருக்கும் மெயில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டோன்ட் வரி, நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிட்டே இருங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒன்ஸ், 15 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து உங்களோட அஃபிஷியல் மெயிலுக்கு போயிட்டு நீங்கள் எந்த மெயிலை லாகின் பண்ணி, எந்த மெயிலை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களோ அந்த மெயிலை லாகின் பண்ணி நீங்கள் இந்த மெயில் பாக்ஸில் செக் பண்ணிட்டே இருங்க. எப்படி செக் பண்ணுங்கிறத நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் மெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சைடில் ஆப்பில், நீங்கள் ஆப்பில் பண்ணாலும் சரி, லேப்டாப்பில் பண்ணாலும் சரி, நீங்கள் பாருங்கள். ஸோ இதை சைடில் இந்த மெனு, மெயின் மெனுவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்பாக்ஸ் இருக்கும், ஸ்டார்ட் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இன்பாக்ஸில் போய் செக் பண்ணுங்க. இன்பாக்ஸ்னா பிரைமரின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுங்க, உங்களுக்கு ஆல் மெயில் அப்படின்னு வந்திருக்கும். தெரியுதா உங்களுக்கு? ஆல் மெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் மெயில் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் கேட்ட வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய பேர்கிட்ட நான் பேசுகிறவங்களுக்கும் இந்த ஆல் மெயில் அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஆல் மெயில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ண முடிஞ்சா அடிக்கடி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருங்க. இங்கே ரெஃப்ரெஷ்க்கான ஆப்ஷன் இருக்குது, நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். மொபைலில் இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிடும். அப்பப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி நீங்கள் பாருங்க இந்த ஆல் மெயில் ஆப்ஷன்ல. அப்படியே ஒரு சில பேருக்கு ஆல் மெயில்ல வரலன்னா நீங்க ஸ்பாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த ஸ்பாமை நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுல போயிட்டு நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வராதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி 10 மினிட்ஸ் நீங்க முடிஞ்சா இதை பாருங்க, 30 மினிட்ஸ் முடிஞ்சா பாருங்க, 1 ஹவருக்கு ஒன்ஸ் கூட நீங்க பாருங்க. அது உங்களோட விருப்பம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பாங்க, எனக்கு என் ஸ்கோரை பார்த்தே ஆகணும், நான் கால்குலேட் பண்ண மார்க் தான் எனக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக இருப்பீங்க. நானும் என்னோட 2019 ரிசல்ட் வரப்போ அப்படி தான் இருந்தேன், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். ஸோ கைஸ், இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல நினைக்கிறேன். இத்தனை தடவை ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணியும், ஹாஃப் அன் ஹவருக்கு ஒன்ஸ் செக் பண்ணியும் உங்களுக்கு ஒரு வேளை மெயில் வரலன்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். எப்படி கொடுப்பாங்கன்னா, இன்னைக்கு நைட்டு இல்லை நாளைக்கு, ஐ மீன் டியூஸ்டே உங்களுக்கு மார்னிங் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி NTAவோட அஃபிஷியல் வெப்சைட் neet.nta.nic.in அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ஸ்கோர் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி, ரிசல்ட்ஸை பார்த்துக்கிற மாதிரி ஒரு காலம் ஓப்பன் பண்ணுவாங்க. இதை நான் எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி OMR ஷீட் செக் பண்ணுறதுக்கும் அவங்க ஃபஸ்ட்டு மெயிலில் தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக டைம் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து இதே மாதிரி தான், ஒரு சில பேருக்கு மெயில் வந்தது, ஒரு சில பேருக்கு வரல, லேட்டாக ஒவ்வொருத்தரும் அமைச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நாள் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த நாள் அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து அந்த OMR டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் ரிசல்ட்டுக்கும் பண்ண போறாங்க. இப்போதைக்கு மெயிலில் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க. முக்கால்வாசி பேருக்கு எவ்வளோ பேருக்கு முடியும் அனுப்பிடுவாங்க. அண்ட் அடுத்த நாள் வந்து டியூஸ்டேவோ இல்லை வெனஸ்டேவோ மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான neet.nta.nic.inல கண்டிப்பாக நீங்கள் ரிசல்ட்ஸ் பார்த்து ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே ரிசல்ட்ஸ் இருக்குது. டோன்ட் வரி. இந்த முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் பேச நினச்சேன். அண்ட் ஐ ஹோப் நான் இதை டெலிவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், நீங்கள் ரிசல்ட்ஸ் பார்த்துட்டீங்க, ஒரு வழியாக போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியாக நீங்கள் ரிசல்ட்ஸை பார்த்துட்டீங்க. இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? தேர் ஆர் 2 பாசிபிலிட்டிஸ். ஒன்று வந்து நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு ஸ்கோர் வந்திருக்கும், ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பீங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு சீட் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குன்னா கன்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள், நீங்கள் செலக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். தட் இஸ் மை விஷ். ஆன் த அதர் ஹேண்ட்,
செகண்ட் பீப்புள். ஓகே, யாருக்கெல்லாம் வந்து ஒருவேளை நீங்கள் நினச்ச மார்க்கை விட கம்மியாக வந்திருக்கலாம், இல்லை நீங்கள் எடுத்திருக்க மார்க் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு சீட் எடுத்து கொடுக்காதுன்னு சொல்லி உங்களோட மைண்டில் நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் மார்க் எடுத்திருக்கீங்கன்னா போத் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லிக்கிறேன், NEET is not just an exam. இது ஒரு ஹையஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம். இது ஈஸி கிடையாது. நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுனால 11th 12th படிச்சுட்டு இந்த எக்ஸாம் எழுதினதுனால அதோட புரிதல் எனக்கு இருக்குது. என்னன்னா, இது நம்ம 10th 12th போர்டு எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் மாதிரி ஒரு எக்ஸாம் கிடையாது. இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். இதில் ஒருத்தன் அதிக மார்க் எடுத்தான்னா ஒருத்தன் கம்மி மார்க் எடுப்பான், அவனுக்கு சீட்டு கிடைக்காம போகும், ஒருத்தருக்கு சீட்டு கிடைக்கும். இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். ஒருத்தருக்கு கிடைக்கும், ஒருத்தருக்கு கிடைக்காது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டைம் சக்சஸ் வருங்கிறது சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு சக்சஸ் வரும், ஒருத்தருக்கு ஃபெயிலியர் வரும். அப்படி ஃபெயில் ஆனவங்களுக்கு திறமையே இல்லைன்னு சொல்லிட முடியாது. அவங்க மனசுலையும் திறமை இருக்கு, அவங்களுக்குள்ளேயும் கெப்பாசிட்டி இருக்கு. ஆனால் கரெக்டாக கிளிக் ஆகலை இந்த வருஷம். இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் தான். ஒரு IAS எக்ஸாம் எழுதுற மாதிரி, நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுற மாதிரி இதுவும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். இதுக்காக ஒரு டைம் கொடுங்க. ஒருவேளை உங்கள் பசங்களாலேயோ அஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸால் எடுக்க முடியலன்னா, ஐயோ இதே லைஃப் முடிஞ்சு போச்சு, ரிப்பீட்டர்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம், ரிப்பீட் பண்ணால் என் வாழ்க்கையே 1 year போயிடும், வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கலாம். நான் நினச்சேன், ஆஸ் அ ஃப்ரெஷராக எனக்கு சீட் கிடைக்குமோ கிடைக்காதோங்கிற ஒரு டைலமாவில் இருந்தப்ப நான் 1 yearல ரிப்பீட் பண்ணி 1 year வேஸ்ட் பண்ணிவிடுவேனா 1 year நான் வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னா நிறைய யோசிச்சிருக்கேன். ஆனால் நான் இங்கே மெடிக்கல் காலேஜ் வந்து நிறைய பேர்கிட்ட பழகினதுக்கு அப்புறம் சொல்கிறேன், அந்த 1 year வேஸ்ட்டுங்கிற வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை விட பெரிய தப்பு எதுவுமே கிடையாது. அது வேஸ்ட்டே கிடையாது. யூ ஆர் ஸ்பெண்டிங் யுவர் 1 year. நீங்கள் அந்த எக்ஸாம் உங்களோட கனவை அடையிறதுக்காக, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு 1 year எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து எக்ஸ்க்ளூசிவாக இந்த எக்ஸாமுக்காக படிக்க போகிறீங்க. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான டைம் கொடுங்க. பேரண்ட்ஸும் வந்து இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த 1 year அந்த பசங்க கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களோட சக்ஸஸ் அடைவாங்க. ஸோ உங்களால் முடிஞ்சால் போதுமான டைம் பசங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கு நிஜமாலுமே இந்த எக்ஸாம் மேலே விருப்பம் இருக்குன்னா 1 year ஆகட்டும், ரீரிப்பீட்டர் ஆகட்டும், அதுக்கும் மேலே 1 year கூட அந்த பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுங்க. புரிஞ்சுக்கோங்க, இது ஈஸி எக்ஸாம் கிடையாது, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களோட ப்ராக்ரஸ் அண்ட் அவங்களோட ஒர்க் வந்து மல்டிபிள் டைம்ஸ் போடுவாங்க, ஃபுல்லஸ்ட் பெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து நீங்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு பையனை உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் இதுதான் டீட்டெயிலாக சொல்ல நினச்சேன். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாகவும் NEET 2021 அண்ட் 2022 எக்ஸாமுக்கு ரிலேட்டடாகவும் நம்மளோட சேனல் NEET ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்து ரீச் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். It's Sudarshan signing off from NEET Strategies in Tamil. Take care. Bye-bye.